ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இன்னைக்கு வந்து ஸ்வீட் பாயாசம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சுகரு, 1/2 லிட்டர் பால், நம்ம என்ன நட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். 1/2 கப் ரவை, 1/4 கப் சேமியா, உப்பு, ஏலக்காய், இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நம்ம இதை தனியாக காய்ச்சி விட்டுட்டுருக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சோன்னே நான் அதில் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கருப்பு திராட்சை, வெள்ளை திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து இதில் முதல்ல வதக்கிக்கிடுவோம். நான் ஏன் குக்கர் எடுத்திருக்கேன்னா, கொஞ்சம் கனமான பாத்திரம்னா அது அடி பிடிக்காமல் வரும். அதுக்காகவும் பாத்திரம் கனமாக இருக்குன்றதுக்காக நான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம அதை சேமியா சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச 1/2 கப் ரவையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்குவோம். நம்ம இதை தனித்தனியாக வறுத்து அள்ளி வச்சு சேர்க்கணும்லாம் ஒன்றும் இல்லை. இதை மொத்தமாகவே நம்ம வறுத்து விட்டுறலாம். தேங்காய் எண்ணெய் நெய்யும் சேர்க்கும்போது இதில் அதை சேர்த்து நம்ம இதை வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். வீடு ஃபுல்லாக கமகமன்னு வாசமாக இருக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் மீடியமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கைவிடாமல் வதக்கி வச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோன்னா கூட அது லைட்டாக தீஞ்சு போயிடும். அந்த ரவை வந்து ஸ்மெல் மாறிடும். ஸோ நம்ம கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அது கோல்டு கலர் ஆகிற வரைக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் டீ காஃபி தானே ஈவினிங் செஞ்சிட்ருக்கோம். இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம், நல்லாயிருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம நிறைய குழந்தைங்கன்றதுனால நிறைய நட்ஸை சேர்த்து செய்யும்போது அவங்களுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னும் நம்ம சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம சில்லுன்னு கொடுத்தோன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம நைட்டில் வந்து பெரியவங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் நட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு நெய் கொஞ்சமாக போட்டு கூட இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் இது குழந்தைங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. நம்ம அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இனிமேல் இதில் நல்லா ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பக்கத்தில் வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன். 1/2 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டு, ஏன்னா நான் அதுக்கப்புறம் இது 1 லிட்டர் பால்லையும் செய்யலாம். கொஞ்சம் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். பால் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் 1/2 லிட்டர் பாலில் தான் செய்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு நல்லா கோல்டு கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சின பாலை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். பால் நல்லா காய்ச்சிட்டு இருந்தது, நான் அதை தான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க. இது ஒரு மாதிரி கட்டியாயிடும், கட்டி கட்டியாயிடும். ஃபஸ்ட்டு பாதி பாலை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு, கட்டி இல்லாமல், கட்டி விழுகாது இருந்தாலுமே கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம வந்து நெய்யில் வறுத்து தண்ணி ஊற்றும் போது அந்த மாதிரி பால் சேர்க்கும் போது கட்டி விழுகாது. இப்போ மொத்தமாக நம்ம எல்லா பாலையுமே சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இன்னும் டேஸ்ட் வேணும்னா மில்க் மேட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணோன்னா கொஞ்சம் மில்க் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உப்பு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து பால் பவுட்ரு, 1 ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு சேர்த்துருக்குறேன். ரொம்ப திக்காக இருந்தால் அதில் ஸ்பூன் போட்டு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லிக்விடாக மில்க்குக்கு பதிலாக கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் லிக்விடாக தான் நான் செய்கிறேன். ஓகே, ரவை வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும்.
நல்லா வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம கைவிடாமல் மேக்ஸிமம் கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படி விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு லிக்விடாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வேணாம் திக்காக சாப்பிட்ணும் அப்படின்னா கூட தண்ணி அளவை குறைச்சிட்டு நம்ம விட்டோம்னா அதுவே கொஞ்ச நேரத்தில் திக்காயிடும். இதுக்கு 1 கப் சுகர் சேர்க்குறேன். 1 கப் இல்லை, அது 3/4 கப் தான். இது ரொம்ப இனிப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் திகட்டும். அதனால் 3/4 கப் தான் சேர்த்துருக்குறேன். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வாசத்துக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தட்டி விட்டு சேர்த்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஐஸ்கிரீம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.